அரவிந்த் சாமி, பாப்பா 6 அடி உயரத்துல ஆஜானுபாகுவா இருக்குதே, இது எப்படி ஓகே? அது பேரு ஆண்டாளு அம்பத்தூர் பார்ட்டி. 5000 ரூபாய் பரவாயில்லையா? இது இதுக்கு 5000 ரூபாயா? ஏயா நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்தியா இல்ல வேற எதுக்காவதா? அறிவிக்கா உங்களுக்கு? என் கமிஷன் 5000 ரூபாங்க. இப்படி விளக்கமா சொன்னா தானே எனக்கு விளங்கும். அரவிந்த் என்ன பேசுறாரு அருமை கணவரு? இல்ல முதல்ல அத காதுல சொருங்க. அரவிந்த் தம்பி, இந்த என் பையனோட போட்டோ. நீ போற இடத்துல நல்ல குடும்பமா பார்த்து இதை கொடு. அவன் கன்னத்துல விழுகிற குழி இருக்கே, அதுக்கே நான் நீன்னு போட்டு போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்க. பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அலமாரியில போட்டோ வச்சிருந்தீங்க. எந்த போட்டோப்பா? ஏன் போட்டோமா? அது அங்கதானே இருக்கும். அட தேடி பார்த்தன காணமே. அந்த போட்டோ இப்போ உனக்கு எதுக்கு? அது இந்த அமிதாப் பச்சன் குரோல் பத்தி நடத்தலாம் இல்லையா, அதுக்கு என் போட்டோ அனுப்பிச்சு செலக்ட் ஆகலாங்கிறதுக்காக தான். என்னது இது? ஓம் போட்டா. எதுக்காக இந்த போட்டோ அவர்கிட்ட கொடுத்தீங்க? பர்ஸ்ல வச்சுக்கணும்னு பிரியப்பட்டான். இவ்வளவு பெரிய போட்டோவையா? ஏயா எனக்கு பொண்ணு பாக்குறதுக்காக தானே இந்த போட்டோ வாங்கிட்ட கொடுத்தாங்க. பிரதர், நான் வேண்டான்னு தான் சொன்னேன். உங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி நல்ல பொண்ணா பாருன்னு சொன்னாங்க. இவரு இனிமே நண்பனா அந்த வீட்டுக்கு வா. உன் தரகர் வேலைய வந்த. என்னப்பா இது? இது எனக்குப்பா. யோ புடியா. ஏமா உங்ககிட்ட கல்யாணம் வேணாம் எத்தனை தடவை சொல்றது? உங்க பேச்சை கேட்டு நான் அவசரப்பட்டது போதும். இனிமே கல்யாண பேச்சை எடுத்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத ஐயா. இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன். பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா, அவளு நானும் சும்மா 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 சும்மா. என்னடா சும்மா சும்மா பாட்டுதான். என்னடா சும்மா பாட்டு? 5 மணிக்கு சும்மா சும்மா. பாட்டை கட்டு பண்றா. என்னடானா சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டிருக்கு? ஒசாமா பில்டன் சும்மா இருந்தா பெண்டாய் கட்டாட உடைஞ்சிருக்குமா? முஷரப் சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாம் ஹுசேன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா புகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேனா? இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா. எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? அப்பா சீக்கிரம் வாங்க. வரம்பா. இவன் ஒரு இம்சை. போங்க உட்காருங்க போய். இந்த மனுஷன் பண்ண கூத்த கேட்டியா? ஒரு சின்ன குழந்தை கையில இருந்த சோன் பப்படிய புடுங்கி தின்னுக்கிறாரு. இவருக்கு சக்கரை ஊசி போட்டா என்ன போடாட்டி என்ன? அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறணும். ஏன் பயப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த மருந்து யார் வாங்குனது? ஏப்பா மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எந்த கடையில வாங்குன? நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிந்தசாமி மெடிக்கல்லப்பா. பார்த்து வாங்க கூடாதா? ஏப்பா என்னாச்சு? இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா. போன வருஷமே காலாவதியான மருந்துமா. ஐயோ இத நான் அப்பாவுக்கு போட்டுனேன். இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன். வாயில நல்ல வார்த்தையே வராதா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அந்த மருந்து கடைக்காரன் உண்டு இல்ல. எப்பா சிவராமா, ஐயோ மறுபடியும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறானே, என்ன ஆகுமோ? கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா. அப்படி புடிச்சுக்க. ஊர்மிளா என்னங்க? ஊர்மிளா என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாட. என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு வேலையை ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? ஐயோ எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. ஸ்டாப். லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன். கர்மாந்திரம் முடிச்சுல போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸி படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பான்? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா டம்டி. வாடா. கமிங் கமிங். யூ கால் மீ? யா நீதான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டே தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி.
பாரு கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகுற மாதிரி இருக்கான் பாரு டச்சே, எந்திரா. ஆம். இந்த மாதிரி நீ ரச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆ. ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம் டீ தான் விக்கணும். டேய், உனக்குன்னு ஒரு இல்ல ஆமா. அத போய் விட்டுறா போடா. டச்சே, போடா. ஆமா இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே இங்க. இருக்கேண்ணே. ஆ? டேய் கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேண்ணே. பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா போடா. டேய் உட்கார். வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் த மேட்டர், கம் டு த பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது, என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு துரத்துறா, இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம்னு சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. இரு, என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய்க்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே, 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய். யோ நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? என்ன? அவளுக்கு ஏதாவது புடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல போ தங்கிக்கலாம். ஹோட்டல்ல போய் தங்கு. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவா? பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீ வரணும். சரி. அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, 2 பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே பின்னாடியே வர்றியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபர்தஸ்தா வராத, அடக்கி வாசி. அட நல்ல ஆளியா. மிஸ்டர் கணேஷ், பிரதர், மிஸ்டர் கணேஷ். ஐயோ நோ நோ, என்ன மேடம் விழ போனீங்க, காப்பாத்தல ரேப்னு கத்துறீங்க. இல்லையா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? எனக்கு ஏதோ போட்டோ அனுப்பி குழப்பின. இப்ப நேரடியா கலாட்ட பண்ண வந்திருக்கியா? போய் வெளியில. என்ன குழப்பம், என்ன போட்டோ, என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல போ வெளியே. என்ன நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க. மேடம் உங்களை என் ஃப்ரெண்ட கூப்பிடுங்க. யாரு அந்த ஸ்டூபிட் ஃபெலோ? இங்க பாரு, நீ இப்ப போலனா நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ். இப்ப என்ன பண்ணிட்டான் போலீஸ் கூப்பிடுறீங்க நீங்க? போய் வெளியில. இல்ல நீ வாய போய், இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் உனக்கு. போய் வெளியில. போ. என்ன நீ எப்படி பேசுறியா? தொட்டு பேசுற? நான் அப்படிதான் பேசுறேன். என்னங்க கலாட்டா? சார் இந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. என்ன இன்சல்ட் கன்சல்ட்? இது உங்க வைஃப் தானே? ஐயோ ஏன் ஒய்ஃப் இங்க இருக்கா, எதுக்கு நீ சண்டை போடுற? அப்ப இது அது யாரோ நம்ம வீடு அங்க இருக்கு. பிசாசு. அது என்ன பண்ணி பாப்பா? ஏய், என்ன பேயா? ஆமா. வாயா, மூஞ்ச பேத்தறா இல்லையா பாரு. மூஞ்ச பாரு. என்ன அது, என்ன பேச்சு அவ கிடைக்கிற ரப்பர் பேண்ட், நீங்க போங்க பிரதர். செத்த போயா, உன்ன மாதிரி நிறைய ஆளை பாத்துட்டேன். ஏய் வாயை தச்சிர ஜாக்கிரத. போயா. ஏய் போடி. ஓய், குரல் குடுக்குற வேலைய வச்சுக்காத. நீ போமா, என்ன ரவுடி மாதிரி பேசுற? ஓய், உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அடக்கி வை சொல்லிட்டேன். ஏய் நீ முதல்ல பொம்பளை அட, நீ அடக்கமா போமா. பேசிட்டு. போங்க பிரதர். என்ன பிரதர்? பிச்சுடுவான் பிச்சு. ஒரு நிமிஷம், அவள ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அட 2 1 3 1 போங்க. ச்சே, கொஞ்ச நேரம் அவகிட்ட விட்டுக்கலாமே, பிச்சிருப்பா அட பிச்சு. வாங்க பிரதர், அவகிட்ட போய் கத்திட்டு. ஆமா, என்ன பிரதர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாம் உங்க தப்புதான். என்ன என் தப்பு? இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. பிரதர் நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு. இங்க பாருங்க, நீ உள்ள போறத பாத்துருக்க, வெளிய வரத பாத்துருக்க. இப்படி மாடியில தங்கி இருக்கீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாடியில் தங்கியிருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன். பிரதர் 6 மாசம் வாடகை பாக்கி, சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம 3 பேர் அவுட்ல நிக்கணும். லட்சுமணன், ராம, சீதை 14 வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன பாக்கி சொன்னா நீங்க கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. என்ன 500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும்? என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா? அது வேற யாருக்கோ கொடுத்தாரு, நீங்க போங்க. டென்ஷனா இருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும். ஏய் போய் ஒரு கப் காபி கொண்டா. காப்பி தூள் இல்ல. ஒரு டீ கொண்டா. சக்கரை இல்ல. சரி ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. கோழி செத்து போச்சு. கோழி எல்லாம் செத்து போகுது, நீ ஏன் உயிரோட இருக்க? உள்ள வா சொல்றேன். ஏய் நில்லுடி, என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற? பிரதர் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர். ஐயோ சிஸ்டர், எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும். ஏன் தண்ணி கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா, மொத்தமா வாங்கி போட்டுருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க. இல்ல பிரதர்,
ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொம்பளைங்களை இப்படி மூஞ்சிய கோணைய வச்சுட்டு பேசுறது பிரதர் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது உள்ள போனா உக்காந்து கஞ்சி கஞ்சி காய்ச்சிடுவேன் பிரதர் விடுங்க. நீங்க டேய். ஐயோ ஹலோ பத்மா பத்மா வெளியில என்னமோ ரொம்ப சவுண்ட் விட்டீங்க. இல்ல இல்ல அது ஒண்ணு சவுண்ட் இல்ல என் ஃப்ரெண்ட் டென்ஷனா வந்தாரு அதே டென்ஷன் நான் அப்படியே அதுக்கு என்கிட்டயே பந்தாவா? உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா நீ என் ஒய்ஃப் ஆச்சே பின்னென்ன காஃபிய போடு டீய போடு முட்டைய போடுன்றீங்க. வீட்ல இருந்தா தானே போடுறதுக்கு. வாங்குற சம்பளத்துல முக்கால் வாசி ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வந்துறீங்க. மீதி பணத்துல அரிசியை கூட வாங்க முடியல. மளிகை கடைக்காரன் என்ன என் மச்சானா? அவனையா உன் மச்சான் ஆக்குற பாலிம குறை உன்னை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன் வேற டேமேஜ் ஆக்காத சரி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன் ரெண்டே 2 தோசை மட்டும் இருக்கு. ஏன் இன்னும் 2 சுட்டா கெட்டு போயிருவியா சட்டையில மாவு இருந்தா தானே? பாலிம குறை இந்த 2 தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல அவருக்கே பத்தாது அப்புறம் நான் என்னத்த சாப்பிடுறது 2 பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. ஓ டிவைட் அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான். சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த 2 தோசை எடுத்து வை அந்த தோசைய நான் என்ன பாடுபடுத்துறேன் பார் ஏய் நிறுத்துடு என்ன தோசை இது வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன் இத மனுஷன் மாறாடே ஏன் பிரதர் நல்ல பூ மாதிரி இருக்கே பிரதர் என்னது வைங்க பிரதர் என்ன மனுஷன் சாப்பிடுவானா அத நீங்க பாக்காத தோசையா எத்தனை பேப்பர் ரோஸ் சாப்பிட்டிருப்பீங்க விருந்தாளி வந்து இத சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா யார் பதில் சொல்றது என்ன பிரதர் இத சாப்பிடுறதுக்கு பட்னி கிடக்கலாம் பிரதர் அதெல்லாம் இல்ல brother. எழுந்திரீங்க பிரதர் ஏய் இத எடுத்து போய் உள்ள வை எடுத்து போய் உள்ள வைடே பிரதர் வாங்க என்ன பிரதர் பிரதர் சாப்பிடலையா அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.